இப்போ நம்ம இறைநேர கலவையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இறையனார் என்ற புலவர் இந்த நூலை தொகுத்தனால தான் இந்த நூலுக்கு வந்து இறையனார் கலவில் உரை அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை தொகுத்தவர் வந்து இறையனார். ஓகே, இந்த நூலமை பற்றி நம்ம பார்க்கலாம். இது தொல்காப்பியத்துக்கு அடுத்து தோன்றிய நூல் இது. தொல்காப்பியத்துக்கு பின்னர் தோன்றிய நூல் இது. தமிழரின் அகவாழ்வை பற்றி கூறும் இந்நூலிற்கு உரை எழுதியவர் நக்கீரர். அகம்புறம்ன்ற இதுவில் தமிழரோட அகத்தை பற்றி பேசுகிற நூல் இது. இந்த நூலோட உரை எழுதியவர் வந்து நக்கீரர்னு சொல்கிறாங்க. உரைநடை வளர்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் வரும் உரைப்பாட்டு மடை என்னும் பகுதிக்கு பின்னர் தமிழில் காணப்படும் உரைநடை என்னும் சிறப்புக்குரியது இறையனார் கலவில் உரை. உரைநடை நம்மளோட வளர்ச்சியிலேயே சிலப்பதிகாரத்தில் வர உரைப்பாட்டு மடை அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க அடுத்து இதில் தான் நமக்கு வந்து உரைநடையில் வந்து நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து இதில் தான் வந்து உரைநடை நம்மளால் பார்க்க முடியும், இறையனார் கலவில் உரை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் மொத்தம் 60 நூற்பாக்கள் இருக்குது. அந்த 60 நூற்பாக்களில் 33 நூற்பாக்கள் வந்து கலவு பிரிவிலும் கர்ப்ப பிரிவில் 27 நூற்பாக்கள் இருக்குது. அப்போது 33 நூற்பாக்கள் கலவு பிரிவில் 27 நூற்பாக்கள் கர்ப்ப பிரிவில் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க.